ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 76வது பாட்டு பார்க்க போறோம். கசட்டுரு வினைத்தொழில் கள்வராய் உழல் அசட்டர்கள் ஐவரே அருவராக்கிய வசிட்டனும் அருமறை வடிவு போன்று ஒளிர் விசிட்டனும் வேத்தவை பொலிய மேவினார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கசட்டுரு வினைத்தொழில் குற்றங்கள் விளைவிக்கும் செயல்களை உடைய கள்வராய் உழல் அசட்டர்கள் கள்வர்களாக திரிகின்ற அறிவிலிகள் போன்ற ஐவரை அருவராக்கிய வசிட்டனும் ஐம்புலன்களையும் போவாராகச் செய்த வசிஷ்டனும் அருமறை வடிவு போன்று ஒளிர் விசிட்டனும் அரிய வேதங்களின் வடிவை போல விளங்கும் சிறந்த முனிவனான கலைக்கோட்டு முனிவனும் வேத்தவை பொலிய மேவினார். அந்த அரசவை பொலிவெய்துமாறு அடைந்தனர். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். கசடு, அதாவது கசட்டூறு வினைத்தொழில். வினைத்தொழில் அப்படிங்கிறது இந்த இடத்துல செய்யக்கூடிய செயல்களை குறிக்குது. கசடு அப்படிங்கிறது தான் கசட்டு அப்படின்னு வந்திருக்கு. கசடுன்னா குற்றம்னு அர்த்தம். நம்ம திருக்குறள்ல கல்விங்கிற அதிகாரத்துல முதல் குறள்ல கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிறதுக்கு பரிமேல் அழகரோட உரையில் என்ன சொல்லியிருப்பாரு? கற்பவை கசடு அற கற்க, ஒருவன் கற்கப்படு நூல்களை பழுதர கற்க அப்படின்னு சொல்லுவார்ல. அதனால கசடு அப்படிங்கிறது பழுது, குற்றம் அப்படிங்கிற பொருள். அந்த கசடுங்கிறது தான் கசட்டு அப்படின்னு வந்திருக்கு. இதுல எப்பேற்பட்ட இந்த ஐம்புலன்கள் எப்பேற்பட்ட தன்மை கொண்டவர்கள் அப்படின்னா கள்வராய் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல களவு, கள்வர், களவு செய்பவர்கள் அப்படின்ற பொருள் இல்ல, வஞ்சகர்கள் அப்படின்ற பொருள். ஏன்னா ஐம்புலன்கள் மனிதனுக்கு எதற்காக இருக்கு அப்படின்னா, அவன் 6ஆம் அறிவும் இருக்குல்ல, 6ஆம் அறிவு கொண்டு பகுத்தறிஞ்சு எது நமக்கு நன்மை பயக்கும் எது தீமை பயக்கும் அப்படிங்கிற வித்தியாசம் தெரிஞ்சு ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி அதன் வழியில் செல்ல வைக்கக்கூடியவன் தான் சரியான ஆள். ஆனா அப்படி இல்லாம அது தன்னுடைய பாதையிலிருந்து விலகி வேறெங்கோ செல்வதனால் அந்த வஞ்சகன் தன்மை கொண்டதனால் அந்த ஐம்புலன்களை கள்வராய் அப்படின்னு சொல்றாரு. உழல் அசட்டர்கள், எப்படி கசடுங்கிறது கசட்டுன்னு வந்ததோ அந்த மாதிரி அசடுங்கிறது அசடர்கள் அப்படிங்கிறது அசட்டர்கள் அப்படின்னு சொல்றாரு கம்பர். இதுல உழல் அசட்டர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஐம்புலன்களை சரியான நெறியில் இழுத்து செல்ல முடியாத தன்மை கொண்ட மனிதர்கள், மனித குலம் தோன்றினதிலிருந்தே முன்னும் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள், இனியும் இருப்பார்கள் அப்படிங்கிறதுனால வினைத்தொகை கொண்டு உழல் அசட்டர்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சும்மா இது வினைத்தொகை அப்படின்னு மட்டும் நம்ம இலக்கண குறிப்பு பார்த்துட்டு போக கூடாது. கம்பர் அங்க எப்பேற்பட்ட ஒரு கருத்து பொதிந்து அதுக்கேற்ற மாதிரி வினைத்தொகை கொண்டு சொல்றாரு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். ஐவரை அறுவர் ஆக்கிய அப்படின்னா, இந்த அறுதல் அப்படின்னா விட்டு நீங்க செய்தல் அப்படின்ற பொருள். அதனால ஐவரை அறுவராக்கியன்னா ஐம்புலன்களையும் தம் தம் நெறியில் செல்ல விடாது தடுத்து நிறுத்திய அப்படிங்கிறது பொருள். ஆனா அது அழகா 5, 6 அப்படின்னு எண்ணு பெயர்களை கொண்டு அவர் சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஐவரை அறுவராக்கிய வசிஷ்டனும், அந்த வசிட்டனும் அப்படின்னு சொல்றாருல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது முதல்ல நம்ம வசிஷ்டரை பத்தி பாக்குற பாட்டுல, அதாவது 184வது பாட்டுல இவர் முதல்ல புத்திரன் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தும் போது வசிஷ்டர்கிட்ட சொல்லுவாருன்னு சொல்ற இடத்துல அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. முரசு அறை செழுங்கடை முத்த மாமுடி அரசர்தம் கோமகன் அணைய கூறலும் விரைசிறி கமலமென் புகுட்டு மேவிய வர சரோருகன் மகன் மனத்தில் எண்ணினான் அப்படிங்கிற பாட்டுல அவர் ஊனக்கண்களை மூடி ஞான கண்களை திறந்து பார்த்தார் அப்படிங்கிற பாட்டுல நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வசிஷ்டர் அப்படிங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம்? ஸ்ரேஷ்ட அப்படிங்கிற சொல்லுல இருந்து வந்தது. ஸ்ரேஷ்டனா சம்ஸ்கிருதத்துல பெஸ்ட், மோஸ்ட் எமினன்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால வசிஷ்டர்னாலே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு அர்த்தம். மிகச்சிறந்தவர், தவ புதல்வன் மிகச்சிறந்தவர் அப்படின்னு அர்த்தம்.
அதனால தான் நான் உதாரணம் கூட சொல்லியிருப்பேன். அதாவது கந்த சஷ்டி கவசத்துல சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன். அதுல சிஸ்டர் அப்படின்னு, சிஸ்டர்னா யார் அந்த இடத்துல? அடிகள், முருகனை தொழும் அடிகளை தான் அங்க சிஸ்டர்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க தான் வந்து அடியார்கள் தான் மனிதர்கள்லயே மேம்பட்டவர்கள்ல, அதனால சிஸ்டர்னு சொல்றாங்க. அதுல சிஸ்டர்களுக்குள் சிறந்தவர் வசிஷ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால இந்த இடத்துல அந்த எப்பேற்பட்ட தன்மை கொண்டவர் அப்படின்னா ஐவரை அறுவராக்கிய வசிஷ்டர் அப்படின்னு சொல்றாரு கம்பர். அதே மாதிரி கலைக்கோட்டு முனிவனை சொல்லும் போது என்ன சொல்றாரு? அருமறை வடிவு போன்று ஒளிர் விசிட்டனும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அருமறை வடிவு போன்று ஒளிர் அப்படின்ற சொல், இதே சொல்லாடலே நம்ம 245வது பாடல்ல சொல்லியிருப்பார் கம்பர். நான் அதை படிக்கிறேன் கேளுங்க. குனிசிலை வயவனும் கரங்கள் கூப்பிட துணியரு முனிவரர் தொடர்ந்து சூழ்வர வனிதையும் அருமறை வடிவு போன்று ஒளிர் முனிவனும் பொறுமிசை நெறியை முன்னினார் அப்படிங்கிற பாட்டுல சாந்தையோட பிற முனிவர்கள் சூழ இவர் தேரேறி வந்தார் அப்படின்னு சொல்ற இடத்துல இவருக்கான அடை என்ன சொல்றாரு? அருமறை வடிவு போன்று, வேதங்களே வடிவெடுத்து வந்தது போன்று இருக்கக்கூடிய கலைக்கோட்டு முனிவர் அப்படின்னு. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு. இப்ப இந்த அதே இவர்கள் 2 பேரும் எங்க வந்து அடையறாங்க? அரசவை வந்து அடைவதனால் அரசவை அழகு பெற்றது, வேத்தவை பொலிய மேவினார், அது பொலிவுற்றது அப்படின்னு சொல்றாருல. இந்த இடத்துல மேவுதல்னா அடைதல்ங்கிற பொருள். இந்த வேந்தன் அப்படிங்கிறது வேத்து கூட்டல் அவை, வேந்தனின் அவை, வேத்து கூட்டல் அவை, அதுதான் வேத்தவை அப்படின்னு வருது. வேந்து கூட்டல் அவை வேத்தவை. இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? ஐவரை அறுவராக்கிய வசிஷ்டனும் மறைவடிவு போன்று ஒளிர் வீசக்கூடிய விசிஷ்டனும் இப்போ இந்த வேந்தன் அரசவை, அதாவது தசரதனின் அரசவைக்கு அழகு சேர்த்தார் அப்படிங்கறதுதான் பொருள். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. கசட்டுரு வினைத்தொழில் கல்வராய் உழல் அசட்டர்கள் ஐவரை அறுவராக்கிய வசிஷ்டனும் அருமறை வடிவு போன்று ஒளிர் விசிட்டனும் வேத்தவை பொலிய மேவினார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.